வணக்கம். தமிழர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. உழைப்பின் மூலமும் மகிழ்ச்சியின் மூலமும் தங்களை வெளிப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நிறைய இலக்கியங்களில் புத்தகங்களில் படிச்சுட்டு வரோம். அப்படி பார்த்தோம்னா அவங்களுடைய மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா இசையின் மூலம் வெளிப்படுத்தியிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, மக்களோட உள்ளத்தில் எழுந்த அந்த உணர்ச்சி குரல் வழியாகவோ செயற்கை கருவி வழியாகவோ வெளிப்பட்டுச்சு. அதை வீரமும் அழுகை இப்படி அவங்க 9 சுவையாக பிரிச்சுட்டு அதை தான் கலையாக வகுத்துக்கிட்டாங்க. இந்த கலைகள் தான் இசைன்னு சொன்னாங்க. இசையை 2 வழியாக பிரிச்சுக்கிட்டாங்க. குரல் வழி இசையாகவும் கருவி வழி இசை அப்படின்னும் 2ஆக பிரிச்சுட்டாங்க. இசைக்கருவிகள் எடுத்துக்கிட்டால் அதை 4 வகையாக பிரிச்சுட்டாங்க. அதில் விலங்குகளோட தோலால் மூடப்பட்டு செய்யப்படக்கூடிய கருவிகள், 2வது நரம்பு அல்லது தந்திகளை உடைய கருவிகள், நரம்பு கருவிகள், 3வது காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படும் காற்று கருவிகள், 4வது ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படும் கஞ்ச கருவிகள். தோல் கருவிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் முழவும் முரசையும் சொல்லலாம். நரம்பு கருவிகள் யாழ், வீணை. காற்று கருவிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா குழல், சங்கு. அடுத்து கஞ்ச கருவிகள் என்னென்ன அப்படி பார்த்தோம்னா ஜால்ரா, சேகண்டி. இந்த கருவிகளில் உடுக்கை அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதை கைப்பறை அப்படின்னும் பேரால் சொல்கிறாங்க. இது எப்படி எதால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, இதோட உடல் பித்தளையால் இருக்கும். வாய்ப்பகுதி ஆட்டு தோலால் பொருத்தப்பட்டிருப்பாங்க. 2 வாய்களையும் இணைக்கக்கூடிய கயிறுகள் இடையே கோர்க்கப்பட்டிருக்கும். இதில் ஒரு நாடாக சுற்றப்பட்டு தொங்கும். வலது வாயின் மீது அந்த உடுக்கையை அடிப்பாங்க. அப்போது இடையில் மீதுள்ள நாடாவை அமுக்குவாங்க. இப்படி இந்த பெரிய உடுக்கையை தண்டைனும் சிறிய உடுக்கையை குடுகுடுப்பை அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்த இசைக்கருவி குடமுழா. இது ஒரு தோல் கருவி. இதுக்கு ஒரு 5 முகங்கள் இருக்கும். இது ஒரு முரசு வகையை சேர்ந்திருக்கு. இது ஒரு பெரிய குடத்தின் வடிவில், அதுக்கு மேல் பகுதியில் 5 வட்ட வடிவ வாய்களோட அமைஞ்சிருக்கும். நடுவில் உள்ள வாய் மற்ற சுற்றி உள்ள 4 வாய் பகுதியை விட பெருசாக இருக்கும். ஒரு வாயும் ஒரு வகையான இசை பிறக்கும். இதனால் இதை பஞ்சமகா சப்தம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சென்னையில் அருங்காட்சியகத்தில் இந்த முழவு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா குழல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், புல்லாங்குழல். இது இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னம்னா, மூங்கிலில் வண்டுகள் துளையிட்டு அது வழியாக அந்த காற்று வீசும்போது ஒரு இனிமையான இசையை உண்டாக்கியிருக்கு. அதை பார்த்து மகிழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளும் இதை மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு புல்லாங்குழலை உண்டாக்கியிருக்காங்க. இதில் 7 சுரங்களை உண்டாக்குவதற்குரிய 7 துளைகளை உடையதாக ஆக்கி இந்த இசையை புல்லாங்குழலில் இசைச்சிருக்காங்க. மூங்கில் மட்டும் இல்லாமல் சந்தனம், செங்காலி, கருங்காலி இந்த மரங்கள்லேயும் இந்த புல்லாங்குழல் செய்யப்படுது. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல், இப்படி பல வகையான குழல்கள் இருந்ததா சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுது. அடுத்த ஒரு இசைக்கருவி கொம்பு. இது காற்று கருவி. கொம்புனா அந்த மாட்டு கொம்பு போல் இருக்கும். ஆரம்பத்தில் இந்த கொம்பு கருவியை இறந்த மாடுகளோட கொம்புகளை பயன்படுத்தி தான் ஒலி எழுப்பியிருக்காங்க. அதன் பிறகு இதை பித்தளை இல்லை வெங்கலத்தால் உள்ள கொம்புகளால் செய்யப்பட்டு வளைந்து இருக்கும். போன்று ஊது கொம்பு, எக்காளம், சிங்கநாதம், துத்தரி, இப்படி அந்த கொம்புகள் திருவிழா ஊர்வலத்தும் போது இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு காற்று கருவி சங்கு. இந்த சங்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதை ஒரு இயற்கை கருவி அப்படின்னும் சொல்கிறாங்க. சங்கு கடல்லேருந்து எடுக்கப்படுது. பலமாக சுழிச்சு இருந்தால் அதை வலம்புரி சங்கு அப்படின்னும் அழைக்கிறாங்க. சங்கோட ஒளியை சங்க நாதனும், இலக்கியங்களில் இதை பணிலம் அப்படின்னும் சொல்லப்படுது. சங்கு எப்பெல்லாம் ஒலிக்கிறாங்க அப்படின்னா, திருவிழாக்கள் போதும் சமய சடங்குகள் போதும் இந்த சங்கு முழங்கப்படுது. அடுத்து ஜால்ரா. இது ஒரு கஞ்சக்கருவி. அதாவது இது எப்படி செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா, பித்தளை இல்லைன்னா வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும். இதோட உட்புறம் குவிஞ்சு ஒன்றோடு ஒன்று பொருத்தியும் அதோட விளிம்பில் தட்டியும் நம்ம தட்டி தட்டி தாளத்தை உண்டாக்கணும். இதை பாண்டில்னும் சொல்லப்படுது. அதிகமாக எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, கோவில் கூட்டு வழிபாட்லேயும் இன்னிசை இந்த அரங்குகள்லாம் இசைகள் இசைக்கிறதுக்கு இந்த இசைக்கருவி ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இதை ஜால்ரா அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்து பார்த்தோம்னா ஒரு கஞ்சக்கருவி சேகண்டி.
இது வந்து ஒரு வட்ட வடிவமான மணி வகை சார்ந்தது. இதில் வந்து ஒரு குச்சியோ இரும்பு துண்டாலோ இந்த இதில் வந்து ஒரு ஓசையை எழுப்பி இந்த இசையை உருவாக்குவாங்க. இதுக்கு பேர் சேமங்கலம் அப்படின்னும் சொல்லப்படுது. கோவில் வழிபாட்டில் அந்த ஊர்வலத்தும் போது இதை தட்டுறாங்க. அடுத்து ஒரு தோல் கருவி, அது என்னென்னா திமிலை. இது வந்து பலாமரத்தால் செய்யப்பட்டிருக்கும். விலங்கு தோல்னால் கட்டப்பட்ட கருவி இது. அதனால தான் இதை திமிலை அப்படின்னு சொல்கிறாங்க. மணல் கடிகார வடிவத்தில் இந்த கருவி அமைஞ்சிருக்கும். இதை பேர் வந்து பாணி அப்படிங்கிற பெயரால் அழைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு தோல் கருவி வந்து பறை. இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். விலங்கு தோலால் இழுத்து கட்டப்பட்டிருக்கும். பழங்காலத்தில் முக்கியமான அரசர்கள் சொல்லப்படக்கூடிய செய்திகளை மக்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த பறையை அடிப்பாங்க. அடுத்து பகைவர்களோட ஆண் நிறையை கவர செல்லும்போது ஆகோட் பறை அப்படின்னு முழங்குவாங்க. இப்போ வந்து தப்பு அப்படின்னு ஒரு பெயர்லையும் வழங்கப்பட்டுச்சு. ஆனாலும் அதிகமாக அந்த தப்புன்னு பெயர் சொல்லப்படுறதுனால தப்பாட்டம் அப்படின்னும், அதாவது நடனத்தோட கூடிய அந்த ஒலியையும் கருவியையும் இசைக்கிறாங்க தப்பாட்டம் ஆடி. அடுத்து பார்த்தோம்னா கருவி வந்து மத்தளம். இது வந்து ஒரு வகையான தோல் கருவி. இதுவும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மத்தளம் தான். மத்து என்பது ஒரு ஓசையோட பெயர். இசைக்கருவிகளுக்கு எல்லாமே தளம் அடிப்படையானது இந்த கருவி. மத்து ப்ளஸ் தளம் மத்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நடுப்பகுதி பெருகி இருக்கும். 2 பக்கமும் சிறுத்து காணப்படும். ஒரு மரத்தால் செய்யப்பட்டிருக்கும். வாய்ப்பகுதியில் உள்ள வளையங்களில் வந்து தோல் வந்து இழுத்து கட்டப்பட்டிருக்கும். 2 கைகளாலும் இசைக்கப்படுது. இதை வந்து முதல் கருவி அப்படின்னும் சொல்லப்படுது. பெரிய பெரிய கோயில், முக்கியமாக தஞ்சை பெரிய கோயிலில் கல்வெட்டில் கோவிலுக்கு நியமிக்கப்பட்ட இசை, முக்கியமாக தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டில் கோவிலுக்காக நியமிக்கப்பட்ட இசை கலைஞர்களில் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் அப்படி ஒருவர் இருந்தார் அப்படின்னு கல்வெட்டில் எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா தோல் கருவி முரசு. இதுவும் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு கருவி தான். தமிழர்கள் போருக்கு துணையாக வச்சுக்கிட்ட கருவிகளில் முதன்மையானது முரசு. படை முரசு, கொடை முரசு, மணமுரசு அப்படின்னு 3 வகையாக அந்த முரசை வந்து பிரிக்கிறாங்க. இது பழந்தமிழ் நாட்டில் ரொம்பவும் பழக்கத்தில் இருந்திருக்கு. தமிழ் மக்கள்கிட்ட 36 வகையான முரசுகள் இருந்திருக்கு அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. அடுத்து ஒரு இசைக்கருவி யாழ். இது யார் பயன்படுத்தின ஆரம்பத்தில் அப்படின்னு கேட்டோம்னா, வேட்டுவர் இறுகு கட்டிய தங்களுடைய விரல் நாணிலிருந்து எழும் ஓசையை உணர்ந்து வில்லை போன்ற வளைவு உடையதும் நரம்புகளால் ஆனதும் இருக்கும், விரல்களால் வருடக்கூடியதுமான ஒரு கருவியை உண்டாக்குனாங்க. அதோட அடிப்படையில் உருவான கருவியே இந்த யாழ். இதை வந்து பழமையான கருவியாக என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேரியாழும் செங்கோட்டி யாழும். இந்த யாழில் நரம்புகளுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி 2-3 வகைகள் இருக்குது. அதில் என்னென்னா 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். அடுத்து பார்த்தோம்னா 19 நரம்புகளை கொண்டதாக மீன் வடிவில் அமைந்தது மகரயாழ். 14 நரம்புகளை கொண்டது சகோட யாழ். யாழோட வடிவமே மெல்ல மெல்ல மாறி இப்போ வந்து அது வீணையாக உருமாறி இருக்கு. அடுத்தது இந்த வீணையை வந்து அதோட ஷேப்பெல்லாம் மாற்றிட்டாங்க. அது வந்து நரம்பு கருவி அப்படின்னு அழைக்கப்படுது. யாழ் போன்று இருக்கும். அதில் அந்த நரம்புகள்லாம் குறைச்சிட்டாங்க. 7 நரம்புகள் தான் இருக்கும். விரல்களால் அந்த நரம்புகளை அமைக்கியும் தேய்த்தும் வலது கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் இசையை எழுப்புவாங்க. இந்த நரம்புகள் மூலம் எழுப்பக்கூடிய அந்த இசையை வந்து அந்த குடம் போன்ற ஒரு அமைப்பும் நீட்டி தண்டு போன்ற அமைப்பும் இந்த பாகங்கள் வந்து நரம்புலேருந்து வரக்கூடிய இசையை பெருக்கி அனுப்பிடும். இதுக்கு பேர் வந்து பரிவாதினி அப்படின்னும் பல்லவ மன்னன் வந்து மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக சொல்லப்படுது. தமிழர்கள் பழங்காலத்துலேருந்தே மெல்ல மெல்ல நிறைய கருவிகள்லாம் கண்டுபிடிச்சதுலேருந்து இந்த இசைக்கருவிகளையும் நிறைய கண்டுபிடிச்சி நிறைய தங்களுடைய வாழ்க்கையில் புதுமைகளை கொண்டு வந்து சந்தோஷமான வாழ்க்கையை அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. இதில் நம்ம நிறைய விட்டுட்டோம். மீதி இருக்கிற இசைக்கருவிகளை நம்ம காப்பாற்றணும், இசையையும் காப்பாற்றணும். நிறைய குழந்தைகள் இந்த இசையில் ஆர்வமாக இருக்கிறவங்க இந்த இசைக்கருவிகளை பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு நம்ம முழுவதுமாக ஊக்கப்படுத்தணும். இசைக்கருவிகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இசைக்கருவிகள் என்னென்னு பேரை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.